அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் நேற்று 5ஆம் குறள் வரைக்கும் பார்த்தோம். இன்று 6வது குறள். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. மற்றது என்பதை மற்று அது என்று பிரிக்க வேண்டும். அறம் பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படி படிக்கணும். அறம் பொன்றுங்கால் பொன்றா துணை அன்றறிவாம் என்னாது அது செய்க. அது ஏனென்றால் அந்த குறளுக்குள்ளே பொருள் வருவது. இங்கே மற்று என்பது இடைச்சொல் என்பதனால அதுக்கு பொருள் இல்லை. இலக்கண அமைப்பிற்காக திருவள்ளுவர் அதை மற்று அது என்று சொல்லுகிறார். அது அந்த மற்று சொல்வதனுடைய வெறும் இலக்கணம் மட்டும் இல்லை. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்ற அது என்றால் அந்த அறம் செய்தல் என்ற பொருள் வரும். எப்படி வரும்னா, எப்பொழுதுமே இலக்கணத்துல உரிச்சொல்லுக்கும் இடைச்சொல்லுக்கும் தனியா வந்தா பொருள் வராது. அதனாலதான் அந்த மற்று என்கிற இலக்கணத்தை இடைச்சொல்லையும் போட்டு அந்த மற்று என்பதற்கு பொருள் வருகிற மாதிரி பண்றார். வெறுமன மற்றுன்னு சொன்னா பொருள் புரியாது. அறம் என்பது அழியா பொருள். அறம் செய்வான் தன் பூத உடலால் இறந்து போகும் காலத்தும் அவன் புகழ் உடலாம் அறமே அழியா துணையாய் வரும். அறம் செய்தான் அழியினும் அவன் செய்த அறச்செயல் அவன் அழியாது வாழ்வான் என்பதை நிலநாட்ட வல்லது. அதற்கு அந்தறிவாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்? இப்ப எனக்கு ஒன்றும் பெரிய வயதாயிடல, நான் பின்னால பார்த்துக்கலாம், வயதாயிட்டு அறம் செய்யலாம் என்பதான் அன்றறிவான், பின்னால பார்த்துக்கலாம். என்னாது அப்படி நினைக்காமல் அறச்செயலை செய்யாமல் இருந்துவிட்டு தள்ளி போடல் ஆகாது. ஏனெனில் இறக்கும் போதும் இரவா துணையாவது அறமே ஆகும். இறக்கிற போது யாரும் துணை வர மாட்டார்கள். எந்த சொந்தமும் துணை வராது. ஆகையினால நமக்கு துணையாக வரக்கூடியது எது என்று சொன்னால் அறம்தான் என்பதை இது மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால இந்த அறம் என்றால் அவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. கடவுள் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாரோ, உயிர் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதோ, அதை போல அறம் என்கிற அந்த நற்பண்பும் கண்ணுக்கு தெரியாது. அதனால் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். படித்தவர்களே கூட அதனுடைய அறத்தினுடைய பயனை தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதனாலே இந்த குறளை அவர் எழுதுகிறார். அந்தறிவாம் என்னாது அறம் செய்க. அறச்செயல்களை அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இளம் வயதுதானே பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விடலாகாது என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எப்படி எந்தெந்த துணையெல்லாம் வராது என்பதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. மற்ற துணை என வாழ்க்கை துணை, நட்பு துணை, படைத்துணை, சொல் துணை, உசா துணை, அசாத்துணை என பல துணைகள் இருப்பினும் எந்த துணையும் கூட வராது. இவையெல்லாம் அறத்துணை போல் அழியா துணை ஆகா. ஆகவே அறமே ஒப்பில்லாத துணை என்பதனால் அறச்செயல்களை நாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் எப்பொழுதெல்லாம் இயலுகிறதோ அப்பொழுதெல்லாம் அறச்செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த குறளினுடைய கருத்து. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. 7ஆம் குறள். அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை என்றால், அறத்தாறு என்பது அறத்தினுடைய வழி.
இப்போ ஒரு ஒரு சிவிகையை சுமப்பவனுக்கு சுமப்பவனுக்கும் மேலே அந்த சிவிகையின் மேலே, சிவிகை என்பது ஒரு பல்லக்கு. பழங்காலத்திலே இந்த பேருந்து வசதிகள் மற்ற வசதிகள் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் பல்லக்கு சுமந்து செல்வார்கள். பல்லக்கிலே அவர்களை அழைத்து செல்வார்கள். அவர்களுக்கு கூலி உண்டு. அந்த பல்லக்கை சுமப்பவர்களுக்கு கூலி உண்டு. அதுபோல் திருப்பாதிரி புலியூர் என்று கடலூர் பழைய நகரம், புதிய நகரம் என்று 2 இருக்கிறது கடலூர்ல. அந்த பழைய நகரத்துக்கு திருப்பாதிரி புலியூர்னு பேரு. அங்கே இருக்கிற அடிகள், ஞானியார் அடிகள் என்று ஒரு பெருமகனார் இருந்தார். மிகப்பெரிய ஞானி. உண்மையிலேயே அவர் ஞானி. பெயர் மட்டும் ஞானியார் என்று பொருள் என்று, அவர் உண்மையிலேயே ஞானமே வடிவாக திகழ்ந்த பெருமகனார். அவர் தமிழ்நாட்டிலே பல ஊர்களுக்கும் செல்வார். அவரை ஒரு 10, 12 பேர் மாற்றி மாற்றி தோளிலே சுமந்து கொண்டு செல்வார்கள். பல்லக்கிலே உள்ளே இருப்பார். அப்ப இவர் என்ன சொல்கிறார், அந்த சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்றால், அந்த சிவிகை என்கிற பல்லக்கில் பயணம் செய்கிறவன் புண்ணியம் செய்தவன் என்றும், அதை சுமந்து செல்லுகிறவன் பாவம் செய்தவன் என்றும் கருதிவிடலாகாது. அவனுக்கு அதுக்கு உணவும் கூலியும் உண்டு. அது ஒரு தொழில். அந்த சுமந்து செல்பவன் ஒரு தொழில் புரிகிறான். மேலும் அந்த மகாத்மாவை ஒவ்வொரு இடத்திற்கும் கொண்டு செல்லுகிற புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே அவர்தான் புண்ணியம் செய்தவர், சுமந்து செல்பவர் புண்ணியம் செய்தவர் இல்லை என்று கருதிவிடக் கூடாது என்றுதான் திருவள்ளுவர் இந்த குறளிலே சொல்லுகிறார். அப்படியே அந்த பெருமகனார் சென்றார். இன்னொரு பழைய செய்தி ஒன்று உண்டு. துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் ஒரு பாடல் 40 பாடல்கள் எழுதியிருக்கிறார். 4 பேத்துக்கு. திருஞான சம்பந்தருக்கு 10 பாடல்கள், திருநாவுக்கரசருக்கு 10 பாடல்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 10 பாடல்கள், மணிவாசக பெருமானுக்கு 10 பாடல்கள் என்று 10 பாடல்கள். அதுக்கு 4வர் 4 மாலை என்று பெயர். அதிலே ஒரு பாடல், அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் எடையை மறுத்தார் சம்பந்தன் சிவிகை பறித்தார் திரிகுவர் மற்று உந்தும் சிவிகையினை ஊர்ந்து. அதுக்கு என்ன பொருள் என்றால், இந்த குறளை அப்படியே எடுத்து ஆண்டிருக்கிறார். இந்த அறத்தார் இதுவென வேண்டா என்கிற குறளை அது ஒரு வெண்பாவாக எழுதியிருக்கிறார். அந்த வெண்பாவில பல்லக்கின் மேல் உட்கார்ந்திருக்கிற இளம் வயது, இளம் அகவை உடைய சம்பந்தர் பெருமானை முதிய வயதினை உடைய அடியாராகிய திருநாவுக்கரசர் அந்த பல்லக்கை சுமந்து செல்கிறார். அவரை பார்க்கத்தான் அந்த ஊருக்கு வருகிறார் திருஞான சம்பந்தர் இளம் வயதிலே. அப்போ அங்கே ஞான சம்பந்தர் கேட்கிறார், அப்பர் எங்குற்றார் என்று. திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்று ஒரு பெயர், இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பது. இப்படி பல பேர் அவருக்கு உண்டு. அவர் சமண சமயத்திலே இருந்த போது அவருக்கு தர்மசேனர் என்று ஒரு பெயர் உண்டு. அப்ப அப்பர் எங்குற்றார் என்று கேட்கிற போது, நான் இங்குற்றேன் என்று அதை சுமந்து கொண்டிருக்கிற போது தலையை தூக்கி காட்டினார். அவர் உடனே சிவிகையிலிருந்து கீழே குதித்து விட்டார். இப்ப இப்ப அவர் சிவபிரகாச சுவாமிகள் கேள்வி கேட்கிறார். 2 பேருமே மிகச்சிறந்த அணுக்கமான அடியார்கள், சிவனுக்கு மிகச்சிறந்த அடியார்கள். அப்படி இருக்கிற போது சிவிகையின் மேலே அமர்ந்திருக்கிற ஞான சம்பந்தர் பெரியவரா, அந்த பல்லக்கை சுமந்து திருநாவுக்கரசர் பெரியவரா என்றால் அப்படி கருதக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குறள் செய்யப்பட்டது என்பதை சிவபிரகாச சுவாமிகள் தன்னுடைய இந்த 4வர் 4 மாலை என்கிற நூல் மூலமாக அவர்களுடைய புண்ணியம் பாவம் என்பது இருவருக்கும் இல்லை என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார்.
அது சிவ்வன வளையும் மூங்கிலால் செய்யப்பட்ட சிவிகை. வளைக்க வளையும் மூங்கில், வேய் மூங்கில். வளை என்றால் மூங்கில், வேய் என்றாலும் மூங்கில். வளைக்க வளைவதனால் அதற்கு வேய் என்று பெயர். இந்த சிலருக்கு அந்த தோல், இந்த வீரமுடைய அந்த தோளை சொல்லுகிற போது வேய் தோல் என்று சொல்வார்கள். அறம் செய்தார் சிவிகையில் இருப்பார் என்றும், அதனை செய்யார் அறத்தை செய்யாதவர் சிவிகையை சுமப்பார் என்றும் இட்டு கட்டி கூறல் அந்நாளில் நிலவியது பழங்காலத்துல. அதுக்கு திருவள்ளுவர் வேறு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அப்படி கிடையாது என்பதை மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்று ஒரு குறளிலே சொல்லுகிறார். அப்போ சிவிகை மேலிருப்பார் அறத்தினை உடையவர், அதை சுமக்கிறவர் பாவத்தினை செய்யக்கூடியவர் என்று சொல்வது பொருந்தாது என்பதுதான் இந்த குறளினுடைய நுண்மையான கருத்து. அறத்தாறு இது என வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் எடை என்பது 7ஆம் குறள். 8. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நன்றாற்றல் என்றால் தக்கார்க்கு தக்க நன்மை செய்தல். வீழ்நாள் படாமை அறம் செய்ய வேண்டியது. ஏன் எனில் வாழ்நாள் அளவு எவரும் அறிந்து கொள்ள முடியாது. எத்தனை நாள்கள் இருப்போம் என்று அறிந்து கொள்ள முடியாது. எந்த நாளில் வேண்டுமானாலும் உயிர்க்கு இறுதி பயக்கும் என்பதனாலே அந்த வாழ்நாளை வீழ்நாளாக்கி விடாமல் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அறச்செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த குறள் மூலமாக சொல்கிறார். ஒரு நாளும் இடைவிடாது நல்லறச் செயல்களை செய்தால் அறம் செய்தல் இல்லாமல் விழுந்துவிடும் நாள் வீழ்நாள். வீணாள் என்பது மக்கள் வழக்கு. படாமை என்பதால் படாதிருத்தல் உண்டாகாதிருப்பல் என்று செய்யுளிசை அளபடையாக இந்த பாடல் சொல்லியிருக்கிறார். இதை நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்பதை பாத்திரமறிந்து பிச்சையிடு என்பது மக்கள் வழக்கு. வாழ்நாளாகிய வெள்ளம் கடந்து போய்விடாமல் காக்கும் ஆற்று கல்லணையும், அழிபாடு ஆகாமல் பயிர் வளம் காக்கும் வழியடைக்கும் கல் தகடும் இவன் கொள்ளத்தக்கதாகும். அறம் செய்தார் அழியா வாழ்வுறுவர், மேலும் நலக்காவலராக திகழ்வர் என்பதாக நாம் கொள்ள வேண்டும். இடைவிடாது அறம் செய்வோன் என்றும் அழியா புகழாளனாகவும் நீடித்த வாழ்வினனாகவும் திகழ்வான் என்றும் இதனுடைய கருத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே கல் அணை என்று சொல்லப்பட்டதை கரிகாலன் கல்லணையை கட்டினான். அதை 1830 வந்து ஆங்கில அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்ற காலை அதிலே அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய பொறியாளர் அந்த நாட்டிலிருந்து வந்து பார்த்தான், வியந்தான். ஒரு 3-4 அடியில் தான் அந்த அதாவது அஸ்திவாரம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய அணை பூமிக்கு கீழே 3-4 அடிகள் அளவிலேயே இருக்கிறது. இவ்வளவு கெட்டிப்பட்டு இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக இது நீடித்து நிலைக்கிறது என்றால் எந்த என்ஜினியரிங் காலேஜ் அந்த காலத்திலே இருந்தது? உலகத்திலே இது ஒரு மிகப்பெரிய விந்தை. நாம் நினைந்து பெருமைப்பட வேண்டியது. அவன் வியக்கிறான். அது சென்ற வாரம் ஒரு ஆய்வாளர் வந்து அதை தெய்வநாயகம் என்கிற பெருமகனார் தினமணியிலே போன ஞாயிற்றுக்கிழமை 2 பக்கம் எழுதியிருக்கிறார் இதை பற்றி. அந்த ஆங்கிலேயன் வியந்த செய்தியெல்லாம் அதில் இருக்கிறது.
கடந்த இப்ப நேற்று 14/7 தேதி இல்ல கடந்த இந்த நவம்பர் 2025 அந்த 2 பக்கம் அதை பற்றி வந்திருக்கிறது. இது முழுமையாக அனைவரும் படிக்க வேண்டும் என்பதனால அந்த செய்தியை சொல்லுகிறேன். தெய்வநாயகம் என்கிற பெருமகனார் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அவருடைய தந்தை சி கோவிந்தராஜனார் என்னோடு பழக்கமுடையவர். அவருக்கு எனக்கு 30 வயது கூட இருக்கும். அவரோடு பழக்கமுடையவர். இவர் எனக்கு தெரியாது. ஆனால் அவரும் மிகப்பெரிய ஆய்வாளர். எப்படி இருக்காங்க பாருங்க. வழி வழியாக அந்த மரபு வழியாக இவ்வளவு பெரிய பெருமை உடையவர்கள், ஆய்வாளர்கள், உலகத்துக்கு அவர்கள் எல்லாம் கிடைத்த கொடை. இதுதான் அரசியல். இதை சொல்லுவதே ஒரு அரசியல். அவர் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, தெய்வநாயகம். அதுவே ஒரு மிகப்பெரிய அரசியல். அவன் வியக்கிறான், என்ன எல்லாம் போட்டு அவன் கட்டி இருப்பான். அந்த காலத்துல சிமெண்டே கிடையாது. சிமெண்டே இல்லாத காலத்துல இவ்வளவு அழகாக, இவ்வளவு காலமும் கொஞ்சம் கூட அதுக்கு பழுதில்லாமல் அது அந்த கல்லணையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழ் ஆற்றலாளர்களுடைய பெருமை, தமிழ் அரசர்களுடைய பெருமை, தமிழ் அரசர்கள் ஆண்ட காலத்திலே மக்களெல்லாம் எந்த அளவுக்கு இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு உயர்வுக்காக எப்படியெல்லாம் தன்னுடையது என்று நினைத்து நினைத்து பாடுபட்டிருக்கிறார்கள் என்கிற போது எவ்வளவு வியப்பு. எல்லோரும் நாட்டுப்பற்று உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். வெறும் வழக்குல சொல்வார்கள் கூலிக்கு மாரடித்தல் என்று. அது மாதிரி யாரும் செய்யவில்லை. அது அது நம்முடைய நாட்டினுடையது. நினைந்து நினைந்து வியக்க வேண்டும். இப்ப தஞ்சை ராஜராஜன் கோயில் இருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்திலே அவனுடைய மகன் கட்டிய திருக்கோயில் இருக்கிறது. பார்க்கிறவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். இப்படி இப்படி கட்டி இருக்கிறார்கள். கலை அழகு. அதை எந்த அளவுக்கு நினைந்து நினைந்து அந்த கட்டடங்களை, அந்த கோயில்களை உருவாக்கி இருக்கிறான். அந்த கலை செல்வங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறான். வெளிநாட்டவன் தான் பார்த்து பார்த்து வியக்கிறான். அதற்கு பிறகுதான் நம்மளுக்கெல்லாம் தெரியுது, நமக்கெல்லாம் தெரியுது. நினைந்து நினைந்து பார்க்க வேண்டும். ஆக வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். என்ன கல் என்றால், நாம் நாள்தோறும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அரசியல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு பயன்படுமாறு வாழ வேண்டும். பிறருக்கு பயன்படுமாறு வாழ வேண்டும். வெறும் சுயநலமாகவே கருதி வாழ்க்கையை ஓட்டக்கூடாது என்பதைத்தான் இங்கே இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் கூறுகிறார். 9ஆம் குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. 3 பாயிண்ட், 3 கருத்து. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. 3 கருத்து வந்துருச்சா? 3 பாயிண்ட். அப்படி சொன்னதா எல்லாத்துக்கும் தெரியும். எது இன்பம்ங்கிறார் திருவள்ளுவர். அறத்தினாலே வருவதுதான் இன்பம். சில பேர் அழுதுகிட்டே கொடுப்பான். வேற வழி இல்லை, அவனுக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருக்காது. அவன் வேணும், இல்லைன்னா தூற்றுவான், இல்லைன்னா படிப்பான். படித்தல், தூற்றுதல், இவை தவிர அவனுடைய உதவி நமக்கு நாளை தேவைப்படும். அப்படியெல்லாம் நினைத்து கொடுப்பவன். அது அல்ல அரண். கொடுக்கிற போதே மிகுந்த உள்ளன்போடு உவகையோடு கொடுக்கிறான் பாருங்க. வாங்குறவனை விட கொடுப்பவனுக்கு இருக்கிற இன்பம் இருக்கு பாருங்க. அதுதான் அறத்தான் வருகிற இன்பம். கொடுக்கிற போது கிடைக்கிற இன்பம். உணவு பரிமாறுகிறான். உணவு பரிமாறுகிற போது அவன் மிகவும் பசியோடு இருக்கிறான். அந்த பசியோடு இருப்பவனுக்கு இவன் உணவு பரிமாறுகிற போது அவன் ஆவலோடு அந்த பசி கொடுமையிலே அவன் வேகமாக விரைவாக எடுத்து உண்கிறான். அந்த பரிமாறுகிறவனுக்கு அவனை பார்த்து மகிழ்ச்சி வர வேண்டும். ஐயோ இப்படி திங்கிறானே அப்படின்னு நினைக்க கூடாது. அது அறமாகாது. அப்படி இன்பம் வரணும். எதுக்காக இந்த எடுத்துக்காட்ட சொல்றேன்னா, பரிமாறுகிறவனுக்கு அந்த இன்பம் வரணும். அது அவன் அவன் உண்பதை பார்த்து, அடாடா எவ்வளவு பசியாக இருந்திருப்பான் போல் இருக்கிறது, நன்றாக உண்,
அப்படி நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஒருவர் ஒரு பல்வேறு விதமான காய்கறிகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இலையாக பார்த்து கொண்டே வருவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று மிகவும் பிடிக்கும். அதை பார்த்து கொண்டே வருகிறவர், அ இவருக்கு இந்த காய் தீர்ந்து விட்டது இலையில். மற்றதெல்லாம் இருக்கு. அவனை கூப்பிடுவார். இந்த காய் எடுத்து வந்து இவருக்கு வை. அடுத்த இலையை பார்க்கிறார். அவன் வேறொரு காயை விரும்பி சாப்பிட்டு விட்டால் அந்த இடம் காலியாகி விட்டது. அவனை கூப்பிடுகிறார். பார்த்து பார்த்து விருந்து உபசரித்தல். அதிலே ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. யாரெல்லாம் எதை விரும்பி உண்ணுகிறார்களோ அதை மீண்டும் மீண்டும் வைக்க சொல்லுகிறார். அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ வைக்க சொல்லுகிறார். அதுதான் இன்பம். அவர் அடைகிற இன்பம். பெறுகிறவன் அடைகிற இன்பத்தை விட கொடுக்கிறவன் அடைகிற இன்பம். அதான் அறத்தான் வருவதே இன்பம். மற்றெல்லாம் புறத்த அப்படின்னா, அறச்செயல் அல்லாமல் கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் இதற்கு புறம்பானது, மாறானது என்று பொருள். அப்புறம் மூன்றாவது ஸ்டெப், மூன்றாவது கருத்து அல்லது மூன்றாவது பாயிண்ட், புகழுமில. எதனால் புகழுமில? மற்றதையெல்லாம் அறத்தை தவிர மற்றதெல்லாம் இன்பம் என்று கருதுகிறானே, அதனால் புகழும் கிடைக்காது. மற்றெல்லாம் புறத்த, அந்த புறத்தன்னு இருக்கு பாருங்க, அறத்தில் அதனால புகழும் கிடைக்காது என்பதனால எவ்வளவு அழகா வலியுறுத்துறார் இந்த குறள்ல. மற்றெல்லாம் புறத்த, அறநெறியை இடையறவு படாமல் என்றும் கடைபிடித்து அதனால் உயிர்களுக்கு வரும் இன்பம் கண்டு தான் இன்பம் அடைதலே இன்பம். ஊனால், இசையால், உண்ணுதல், உணவு என்று பொருள். ஊனால், இசையால், மனத்தால், பிறவற்றால் இன்பம் அடையக்கூடும் எனினும் அறத்தால் அடையும் இன்பமே உயர்ந்ததும் பிறர்க்கென வாழ்வதும் ஆகலின் அறத்தான் வருவதே இன்பம் என்றார் திருவள்ளுவர். மற்ற இன்பங்களெல்லாம் தம்மளவில் அமைவன, பிற உயிர்களின் நலமாக விரிந்துபடாதவை. ஆதலால் மற்ற இன்பங்கள் எல்லாம் அறத்தால் அடையும் இன்பத்திற்கு புறத்ததாய் மாறுபட்டதாய் அமைவனவே ஆகும். ஆதலால் அறத்தால் அடையும் இன்பத்திற்கு மறுதலையா துன்பமும் ஆகும். புகழும் இல என்றால் அறத்தின் விளைவு அழியா புகழ். நீத்தானுக்கு என்ன புகழ் உண்டோ அப்புகழினும் குன்றா புகழ் பெறுபவன் அறவோன் ஆவான். ஒரு வகையால் நீத்தானும் நீத்தல் அறமுடையானே, நாட்டை செவ்விதின் ஆள்வோனும் அறவோனே. அதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அவன் எவ்வாறு உலகம் முழுமையும் காப்பாற்றுகிறானோ இவன் தன்னுடைய நாட்டை அந்த இறைவன் போல் காப்பாற்ற வேண்டும். அதனாலேதான் அவன் முறை செய்து காப்பாற்றுவதனால் மக்களுக்கு இவனை அரசனை இறைவன் என்று சொல்லுகிறார் இந்த குறள் மூலமாக. முறை செய்து காப்பாற்றும் என்கிற குறள் மூலமாக அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமெல. 40 10ஆம் குறள். செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. ஒருவருக்கு செய்ய வேண்டுவது அறமே ஆகும். செயற்பாலது ஓரும் அறமே என்றால் ஒருவருக்கு செய்ய வேண்டுவது அறமே ஆகும். உயர்ப்பாலது ஓரும் பழி என்றால் அவர் அகற்ற வேண்டும் என்பது பழி செயல்களே ஆகும். தீய செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. அப்படி அவரிடம் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். ஏனென்றால் அதனால் பழி ஏற்படும் என்பதை உணர வேண்டும். ஒருவருக்கு என்பதை 2 இடத்துலையும் போடணும். ஒருவருக்கு செயற்பாலது ஓரும் அரணே, அதிலே பொருள் புரியும். ஒருவருக்கு செயற்பாலது ஓரும் அரணே, அவர் கடமை. ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி, அவர் அதை செய்யவில்லை என்றால் அவருக்கு பழி கிடைக்கும் என்பதை, ஒருவருக்கும் என்பதை 2 இடத்திலையும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எவர் ஒருவருக்கும் செய்யத்தக்கது என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் ஆய்வின் முடிவு அறம் என்பதே ஆகும். அறம் என்பது பகுத்து பகுத்து ஆய்ந்து அல்லன நீக்கி கொள்வன கொண்டு எடையறவுபடாமல் நாளெல்லாம் செய்வதுதான் அறம். செய்தற்கு உரியது என்று செய்வார் எண்ணுவதை அல்லாமல்
செய்வாரையும் செய்யப்படுவாரையும் இடை நின்று கண்டு தெளிவுறும் அறிவறிந்த சான்றோரும் செய்தது தக்கதே என கொள்ளுமாறு அமைந்ததாக அறம் இருத்தல் வேண்டும் என்பதை நாம் இதை சொல்ல வேண்டும். இதை ஒரு தாப்பிசை பொருள்கோள் என்று இலக்கணத்திலே சொல்லுவார்கள். மீண்டும் குறள் பாருங்கள். செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. நன்றி, வணக்கம்.